இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எனக்கென்றும் துணையவரே, என்
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்கு மறுபடியும் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தலைப்பிலே கடந்த 2 செய்திகளை நாம் கடந்த தியானங்களிலே நாம் கவனித்தோம். ஒன்று, மாம்சத்தின் மேல் வெற்றி அடைதல் என்கிற தலைப்பிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனித்தோம். இரண்டாவது, கள்ள போதனைகளின் மேலும் போதனையாளர்களின் மேலும் அவர்களுடைய வஞ்சகங்களின் மேலும் எவ்விதமாக நாம் வெற்றி அடைவது, அதற்கு நாம் தொடர்ந்து நம்மை கவனமாய் வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 2 பேதுருவின் நிருபத்திலிருந்து நடைமுறையான ஆலோசனைகளை நாம் கவனித்தோம். இந்த 3வது தியானத்தை எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தியானத்தை நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் என்கிற வார்த்தையே யூத மக்களோடு தொடர்புடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக இவர்கள் அழைக்கப்பட்ட ஒரு பதம் எபிரேயர்கள் என்கிற ஒரு பதம். இது ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக ஆதியாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதிலும் பல இடங்களிலே இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே எபிரேயர்கள் என்கிற வார்த்தை இஸ்ரவேல் மக்களுடன் தொடர்புடையது. யூதர்கள் என்று அவர்கள் அறியப்பட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எபிரேயர்கள் என்றும் ஆவிக்குரிய ரீதியாக இஸ்ரவேலர்கள் என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே இந்த நிருபம் விசேஷமாக அவர்களை மையப்படுத்துகிறது. இதே போல எபிரேய பின்னணியிலிருந்து ஆண்டவருக்குள் வந்த விசுவாச மக்களை மையப்படுத்தும் இன்னொரு நிருபம் யாக்கோபின் நிருபமாகும். எபிரேயர் நிருபத்திற்கு அடுத்து வருகிற யாக்கோபின் நிருபம் இதே மக்களை மையப்படுத்துகிற ஒரு நிருபமாகும். யார் இதை எழுதினார்கள் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் வேத ஆய்வாளர்களுக்குள்ளே இதை குறித்த தர்க்கங்கள் நீடித்து கொண்டேதான் இருக்கிறது. வேதாகமத்திலும் நேரடியான தகவல்கள் எதுவும் அதை பற்றி சொல்லப்படவில்லை. பவுல்தான் இதை எழுதினார் என்பதற்கு உறுதியான அதிகமான ஆதாரங்கள் நமக்கு உண்டு. அதை நாம் படிக்கும்போதே புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அதை வெளிப்படையாக நாம் சொல்ல முடியாத ஒரு நிலை. ஆனால் அதற்கான எல்லா ஆதாரங்களும் அதிலே மறைமுகமாக இருக்கிறது. எபிரேயர்கள் என்று இந்த புத்தகத்திலே அழைக்கப்படுகிற மக்கள், ஏற்கனவே நான் சொன்னேன், அவர்கள் யூத பின்னணியிலிருந்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் தங்களை ஒப்புக்கொடுத்து வந்தவர்கள். கிறிஸ்தவ யூத விசுவாசிகள் என்று நாம் அவர்களை அழைக்கலாம். அவர்களுக்குத்தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. என்ன காரணத்திற்காக இது எழுதப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் படிப்பீர்களானால், இயேசு பெரியவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே. பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையிலிருந்தும் ஆராதனை முறைமைகளிலிருந்தும் வெளியே வந்த யூத மக்களுக்கு புதிய ஏற்பாட்டினுடைய போதனையும் அங்கே உள்ள ஆராதனையும் வேறுபட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தியது. எல்லாவற்றையும் கண்களினாலேயே பார்த்து பழகிவிட்டவர்கள். கடவுள் ஒருவரை தவிர மற்ற எல்லாமே அவர்கள் கண்களுக்கு புலப்படக்கூடியவைகளாக அது இருந்தது. ஒருவேளை அவர்கள் படித்த நியாயப்பிரமாண புத்தகம், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம், அதிலிருந்த பொருட்கள், பலிபீடம், இன்னும் அதை ஊழியத்தை செய்த ஆசாரியர்கள் எல்லாரையும் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்
ஆராதனைக்கு அவர்கள் வந்தபோது எதையும் அவர்கள் ஆராதனையின் மையத்திலே வைப்பதற்கு கண்கில் புலப்படுவதற்கான எந்த பொருட்களும் அங்கே இருக்கவில்லை. ஆதி திருச்சபை மக்கள் ஒரு சில காலங்கள் மட்டுமே தேவாலயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கூட இல்லாமல் போனது. அவர்கள் வீடுகளில்தான் கூடி ஆராதித்தார்கள். ஆதி திருச்சபை அநேக ஆண்டுகளாக அநேக இடங்களிலே வீடுகளில்தான் நிறைவேறினதாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அந்த ஆராதனை முறைகள் எல்லாமே வேறுபட்ட ஒன்றாக இருந்ததினாலே அவர்களுக்கு விசுவாசத்திலே காலப்போக்கிலே ஒரு சோர்வும் ஒரு தளர்வும் அவர்களுக்குள் ஏற்பட்டது. அடுத்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், இவர்களோடு வாசம் பண்ணின சக யூதர்கள், பாலஸ்தீனாவில் மாத்திரமல்ல, பாலஸ்தீனாவுக்கு வெளியிலும் யூதர்கள் சிதறியிருந்த சூழ்நிலையிலே யூத சமூகம் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் மேற்கொண்ட வியாபாரங்கள், தொழில் ரீதியான காரியங்கள் எல்லாவற்றிலுமே சக யூத மக்களினுடைய ஆதரவுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இந்த விசுவாசத்திற்குள் வர மறுத்தவர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். இயேசுவை பின்பற்றின யூத மக்களை அவர்கள் ஒதுக்கி வைத்தது மாத்திரமல்ல, அவர்களுடன் தங்களுடைய நட்புறவை அவர்கள் நிலைப்படுத்த விரும்பவில்லை. இதுவும் அவர்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை சமுதாயத்திலே கொடுத்தது. பழைய விசுவாசத்திலேயே, அவர்களுடைய பழைய யூத விசுவாசத்திலேயே இருந்த மக்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றை சொன்னார்கள், இயேசுவை விட பழைய ஏற்பாட்டிலே பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கடவுள் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய தூதர்கள் பெரியவராய் இருக்கிறார்கள், அவரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். எனவே இயேசுவுக்கு அவர்களை சமப்படுத்த முடியாது என்கிற கோட்பாட்டை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாதிருந்த காரியம் என்னவென்றால், இயேசு கடவுளுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமமானவர். அவர்கள் குறிப்பிடுகிற எல்லா பழைய ஏற்பாட்டின் மனிதர்களை விடவும் அல்லது ஆராதனை முறைமைகளை விடவும் எல்லாவற்றை விட இயேசு பெரியவர் என்பதை அவர்கள் உணரத் தவறினார்கள். இந்த பிரச்சனை தான் எபிரேய விசுவாச மக்களுக்குள்ளே ஒரு பெரும் போராட்டத்தை கொண்டு வந்தது. மூளை அறிவிலே அவர்களுக்கு இயேசுதான் மெய்யான இரட்சகர் என்பதை புரியக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவான போதிலும் செயல் ரீதியாக அவர்கள் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இதைத்தான் 6ஆம் அதிகாரத்திலே அந்த ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுவதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் இப்பொழுது அந்த எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், எப்படி இத ஆசிரியர் அதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி கடந்து போவோம் என்பதுதான் எபிரேயர் நிருபத்தினுடைய மைய சிந்தனையாகும். ஒருவேளை பழைய விசுவாசத்தின் பல போதனைகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வந்த போதிலும், அடிப்படையான இந்த போதனைகளை எல்லாம் அவர்கள் கை கொண்ட போதிலும், அதிலிருந்து தொடர்ந்து முன்னேறுவதற்கான அந்த ஊக்கத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியரினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். இதைத்தான் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிருபம் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. அவர்களுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் என்பது ஏதோ ஒரு நிலையிலே அது உறைந்து விடாமல் தொடர வேண்டும் என்பதுதான்
இந்த ஆசிரியரின் ஜெபமும் போதனையும் ஆகும். எனவேதான் பழைய ஏற்பாட்டின் பல விஷயங்கள் இங்கே தாராளமாக பேசப்படுகிறது. ஒருவேளை புதிதாக படிக்கிறவர்களுக்கு எபிரேயர் நிருபம் படித்து கொள்வதற்கு சற்று அரிதான ஒரு புத்தகமாய் இருந்தாலும் யூத மக்கள் அதிலேயே பழகி வந்ததினாலே அவர்களால் எளியதாக அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இதை தொடர்ந்துதான் 11வது அதிகாரம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் ஓட்டத்தை பழைய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்கள் எப்படி ஓடி முடித்தார்கள்? அங்கே ஆபேல் தொடங்கி 32வது வசனத்திலே தாவீது வரைக்கும் உள்ள காலகட்டங்களை அந்த ஆசிரியர் பேசுவதை நீங்கள் கவனிக்கலாம். விசுவாசத்தினாலே என்று ஒவ்வொரு பெயர்களும் ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு தொடங்கி அதன் பிறகு வருகிற எல்லா விசுவாச வீரர்களும் விசுவாசத்தினாலே என்கிற வார்த்தைகளோடு தொடங்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, இப்படியே எல்லா காரியங்களும் தொடர்ந்து வருவதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்தை போன்றது. அந்த ஓட்டத்தை பூரணமாக நாம் முடிக்க வேண்டும். இதைத்தான் இந்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஓட்டத்தை ஓடத் தொடங்கி இருப்பது நல்லது, அந்த ஓட்டத்தை தொடர்வதும் முடிப்பதும் மிக முக்கியமானது. இதுதான் நமக்கு தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தின் போதனையாக அங்கே நீடிக்கிறது. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் வார்த்தையை கவனியுங்கள். ஆகையால் என்று அது தொடங்குகிறது. அந்த வார்த்தையே நமக்கு சொல்லுகிறது, இது ஒரு தனி அதிகாரம் அல்ல, முந்தின அதிகாரத்தோடு தொடர்புடையது என்பதை நீங்கள் அந்த வார்த்தையிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். இப்ப அந்த வார்த்தை எப்படி தொடருகிறது? நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இதுதான் அவர்களுக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மை. விசுவாசத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம், அதை தொடர வேண்டும், அதை முடிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தின் துவக்கத்திற்கும் தொடர்ச்சிக்கும் முடிவுக்கும் மையத்தில் இருப்பவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. எனவேதான் இயேசுவை மையமாக வைத்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு மிக அவசியம் என்பதை அவர்களுக்கு அவர் நடைமுறையாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாமும் இன்றைக்கு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பை தான் என்னுடைய செய்திகள் 3க்கும் இந்த ஆண்டிலே நான் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற அடிப்படையிலே இந்த 3வது செய்தியும் அப்படியே வைத்துக்கொள்வோம். எப்படி என்னுடைய வெற்றிகரமான விசுவாச ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பது? மாம்சத்தின் மேல் எப்படி நான் வெற்றி அடைவது? கள்ள உபதேசங்களின் மேல் எப்படி வெற்றி அடைவது? தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தை எப்படி வெற்றிகரமாக ஓடி முடிப்பது? வேதத்தின் சில இடங்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பிட்டு திருமறை பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதைத்தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 11வது 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? இங்கே இலக்கு என்கிற வார்த்தை, தொடர்கிறேன் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிப்பீர்களானால் இது எல்லாமே ஒரு ஓட்டத்தோடு தொடர்புடையது. ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிற ஒரு வீரனுக்கு அவனுடைய ஓட்டத்தினுடைய தன்மை மிக முக்கியம், அவனுடைய இலக்கு மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துதல் என்கிற பதத்தை எல்லாம் எந்த தொடர்பில் இருந்து அவர் கொண்டு வருகிறார் கவனியுங்கள். மேலே 25வது வசனத்தை பாருங்கள். 25வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். போதும். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பந்தய சாலை, பந்தய பொருள், பந்தயத்திற்கான ஓட்டம், இதெல்லாம் பவுல் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே விசுவாச வாழ்க்கை என்பது ஓட்டத்திற்கு ஒப்பானது. அது ஒரு ஓட்ட வீரனோடு தொடர்புடையதாக்கி பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. இன்னும் சற்று மேலே நீங்கள் வருவீர்களானால் 7வது வசனத்தை பாருங்கள். 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிச்சீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டம் என்கிற பதமும் விசுவாசம் என்கிற பதமும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஓட்டத்தை முடித்தேன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் நல்ல முறையிலே ஓடி முடித்தேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் தொடங்குவது மிக முக்கியமானது. அதை தொடர்வதும் முடிப்பதும் அதைவிட முக்கியமானது. எபிரேயருக்கு தொடக்கம் நன்றாக இருந்தது, தொடர்ச்சியும் முடிவும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிருபம் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. எனவே ஒரு வெற்றிகரமான ஓட்டத்திற்கு ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்பதை நடைமுறையாக ஆசிரியர் இந்த புத்தகத்திலே என்னென்ன காரியங்களை குறிப்பிடுகிறார் என்பதைத்தான் நாம் இந்த தியானத்திலே கவனிக்க போகிறோம். நாமும் இந்த உலகத்திலே நம்முடைய விசுவாசமாகிய ஓட்டத்தை நல்ல முறையிலே ஓடி முடிப்பதற்கு நமக்கு என்ன ஆலோசனைகள் இங்கிருந்து தேவைப்படுகிறது? முதலாவது அவர் சொல்லுகிற முதல் நடைமுறை ஆலோசனை என்னவென்றால் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க கேட்போம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஓடுங்கள் என்பது நமக்கு வருகிற முதல் புத்திமதியாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பிடப்பட்டு திருமறையிலே பல இடங்களிலே பேசப்படுகிறது. இப்போ இந்த ஆசிரியர் சொல்றாரு, ஓடுங்கள், ஓடக்கடவோம் என்று அவர் சொல்லுகிறார்.
அப்படியானால் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் தொடங்கி விட்டேன். இனி நான் அதை தொடர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இலக்கை நோக்கி என்கிற வார்த்தை இங்கு வருகிறது. அப்படியானால் இலக்கு தான் முடிவு. இயேசு என்கிற இலக்கை நோக்கி என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். விசுவாச மக்களே, பல நேரங்களிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஏன் தளர்வுகள் வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது, ஏன் நாம் பல நேரங்களிலே தடுமாறுகிறோம், இந்த உண்மையை நாம் பல நேரங்களில் உணர்வதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஓட்ட பந்தய சாலையிலே ஓடுகிற ஒரு வீரனை போன்று உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமானால் அதை எப்படி ஓட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆசிரியர் சொல்லும்போது எப்படி ஓட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன? முதல் காரியம் இலக்கை தீர்மானிக்கிற ஒரு ஓட்டம். இதைத்தான் அவர் அந்த சொல்றார். ஒரு ஓட்டக்காரனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் அவனுடைய இலக்கு என்னவென்று அவனுக்கு தெரிய வேண்டும். இலக்கை தீர்மானித்த ஓட்டம். இதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அவர் கொண்டு வருகிறார். உன்னுடைய இலக்கு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். அப்படின்னா எனக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அந்த இலக்கு யாரு? இயேசு என்கிற இலக்கு. எனவே எப்படி ஓட வேண்டும்? இலக்கை நோக்கி ஓட வேண்டும். யார் அந்த இலக்கு? இயேசு என்கிற இலக்கு. பக்கவாட்டிலே இருக்கிற எந்த ஈர்ப்புகளோ எந்த கவன ஈர்ப்புகளோ என்னுடைய சிந்தையிலே வரக்கூடாது. எனக்கு முன்னால இயேசு மட்டும்தான் இருக்கணும். அவர் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் நமக்கு நிறைய விசுவாச வீரர்களை பற்றி அல்லது விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை அங்க படித்தாலும் அவர்கள் எல்லாரும் நமக்கு ஒரு ஒத்தாசையாக ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறார்கள். ஆனால் இலக்காக அமைய வேண்டியது இயேசு மட்டுமே. இயேசு என்கிற இலக்கை நோக்கி ஓடு. உன்னுடைய கவனத்தில் அவர் மட்டுமே இருக்க வேண்டும். இரண்டாவதாக எப்படி ஓட வேண்டும் என்கிற கேள்விக்கு இந்த வசனம் சொல்லுகிற பதில் என்னவென்றால், முன்மாதிரிகளை கொண்டு ஓடு. இதுதான் அவர் அங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. முன்மாதிரிகளை கொண்டு ஓடு. நான் எப்படி ஓட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்கிற வார்த்தைக்கு நமக்கு இருக்கிற அர்த்தம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று ஆசிரியர் சொல்லுகிறாரே. யார் அவர்கள்? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள். அவங்கள தான் நம்ம இப்ப 4வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் எபிரேயர் 11 நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொன்னனே, அவங்க தான். அவர்கள் நமக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்கள்? எப்படி வாழ்க்கையை ஓட வேண்டும் என்பதற்கான விசுவாசத்திற்கான முன்மாதிரியை அமைத்திருக்கிறார்கள். எனவே முன்மாதிரியை என் மனதில் கொண்டு நான் ஓட வேண்டும். நமக்கு முன்மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்கள் அல்ல. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற நல்ல தேவ மனிதர்களை பரிசுத்தவான்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வது தவறல்ல. ஆனால் நமக்கு வேதத்தின் முன்மாதிரிகள் மிக உறுதியானவர்கள், நிலையானவர்கள். மூன்றாவதாக எப்படி ஓட வேண்டும் என்கிற கேள்விக்கு இந்த வசனம் சொல்லுகிற பதில் என்ன? பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்கிற காரியம். பாரமானதையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஒரு வீரனுக்கு பாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஓட்டப்பந்தயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப எளிமையான ஆடைகளை அவர்கள் அணிவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆடை மிக குறைவானதாக இருக்கிறது. உடம்புல அவங்க போட்டிருக்கிற ஆடையினுடைய அளவு ரொம்ப கம்மி. நம்முடைய சாதாரண வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கும் நம்ம நிறைய போடுற உடைகளுக்கும்
ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆடையினுடைய எண்ணிக்கை குறைகிறது, அதனுடைய அளவு குறைகிறது. என்ன காரணம் இதற்கெல்லாம்? அவர்கள் அந்த ஓட்டத்திற்கு வசதியாக அது இருக்க வேண்டும், பாரம் இருக்கக்கூடாது. எனவே பாரங்கள் ஓட்டத்தை தடை செய்யும். அதே நேரம் தவறான ஈர்ப்புகள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஓட்டப்பந்தயத்தில் அல்லது இந்த ஓட்ட காரியங்களில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா விதமான நல்லொழுக்கங்களுக்கும் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். தவறான பழக்க வழக்கங்களினாலே அவர்கள் ஈர்க்கப்பட மாட்டார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் ஈர்க்கப்படுவார்களானால் அவர்களுடைய உடல்நலம் நாசமாகும், அவர்கள் வெற்றி அடைய முடியாது. எனவே தள்ளிவிட்டு ஓடுங்கள், பாரத்தையும் தள்ளிவிடுங்கள், பாவத்தையும் தள்ளிவிடுங்கள். பாரம் என்பது ஒருவேளை உலகத்தில் நமக்கு வருகிற பலவிதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் குறிப்பதற்கு ஒரு அடையாளமான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே எனக்கு பாரமாக அழுத்துகிற கவலைகளையும் போராட்டங்களையும் நான் தள்ளிவிட வேண்டும், பாவத்தையும் நான் தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு ஓடுங்கள். எப்படி ஓட வேண்டும்? 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 1, இலக்கை தீர்மானித்து ஓட வேண்டும். 2வது, முன்மாதிரிகளை கொண்டு ஓட வேண்டும். 3வதாக, நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இந்த விசுவாசத்தின் போதனைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வருவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டத்தில் நாம் வெற்றி அடைய முடியும். 2வதாக இந்த ஆசிரியர் சொல்லுகிற 2வது நடைமுறை ஆலோசனை என்ன? வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 2வது எனக்கு என்ன தேவை? 2வது வசனத்தை கவனியுங்கள். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் நீங்கள் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இப்போ வாசிக்க நீங்க கேளுங்க. 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. 2வதாக இந்த ஆசிரியர் சொல்லுகிற 2வது ஆலோசனை என்ன? எதிர்த்து நில்லுங்கள் என்பதுதான் 2வது ஒரு ஆலோசனை. ஒரு விசுவாசிக்கு அந்த எதிர்நிலை மனப்பாங்கு வேண்டும். எதிர்ப்பு என்கிற வார்த்தையை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற மனப்பாங்கு நமக்கு மிக அவசியம். அந்த மனப்பாங்கோடு அது நின்று விடக்கூடாது, வாழ்க்கையின் அபியாசமாகவும் அது மாற வேண்டும். இதைத்தான் அவர் கீழே சொல்றாரு. பாவத்திற்கு விரோதமாக, அந்த விரோத மனப்பான்மையை மனிதர்களிடத்துல காட்டக்கூடாது. விரோத மனப்பான்மையை பாவத்தினிடத்துல நாம் காட்ட வேண்டும். விரோதமாக போராடுகிறதில் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ரத்தம் சிந்தினா கூட தப்பு இல்லைன்றதான் அர்த்தம். ஒருவேளை பாவத்திற்கு விரோதமாக போராடுவதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வந்தால் கூட தவறில்லை. தாராளமாக நீங்கள் போராடலாம். எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. பல நேரங்களிலே நமக்கு வருகிற பிரச்சனை என்ன? எல்லாம் சுலபமாக அல்லது சாதகமாக நாம் இருக்கும்போது பாவத்திற்கு நாம் ஒருவேளை எதிர்மனப்பாங்கை காட்டுவோம். ஆனால் பாவத்தினால் நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலைகள் வருகிறது. எதிர்த்து நிற்பதற்கு எதிர்த்து நிற்போமானால் இதுல நிறைய பிரச்சனை வரும் தெரிஞ்சா நம்ம உடனே மடங்கி போயிடுறோம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இதுல தாழ்ந்து போயிடுறதா நல்லது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கும் அந்த மனப்பாங்கை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்பேன், ரத்தம் சிந்துவேன், ஆனால் பாவத்திற்கு அடிபணிய மாட்டேன் என்பதுதான்
இந்த இந்த வசனத்தினுடைய தெளிவான அர்த்தம். சரி, இதற்கு அவர் எப்படி அந்த போதனையை நமக்கு அவர் கொண்டு வருகிறார் பாருங்கள். 2வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் என்கிற வார்த்தை வருகிறது. அவர் என்கிற வார்த்தை யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். அவர் அடைந்த அவமானம் என்பது எதை குறிக்கும்? ஆண்டவர் அடைந்த சிலுவை மரணத்தை அது நமக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை. எனவே அந்த வார்த்தை சிலுவை மரணத்தோடு இயேசு கிறிஸ்துவோடும் தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து பாவத்தை எதிர்த்து நின்றார். பாவத்திற்கு விரோதமாக அவர் போராடினார். அதற்காக அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது பிதாவின் திட்டமாக இருந்தபோது அதை கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுதான் அந்த விலைக்கிரயத்தை நமக்காக சிலுவையிலே செலுத்தி உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வெற்றி வீரராக அவர் அமர்ந்திருக்கிறார். இதுதான் நமக்கு முன்மாதிரி. எதிர்த்து நிற்பதற்கு முன்மாதிரி யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, எப்படி எதிர்த்து நிற்பது? எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு வரவேண்டிய பாடங்கள் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். 1, நீ எதிர்த்து நிற்க வேண்டுமானால் பாவத்தோடு அந்த விரோத மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. பாவத்தோடு உங்களுக்கு அந்த விரோத மனப்பாங்கு இருக்க வேண்டும். அந்த விரோத மனப்பாங்கை பாவத்தோடு நீங்கள் கையாளாத வரைக்கும் பாவத்திற்கு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. பாவத்தோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்ளவோ அடங்கி போகவோ தான் நீங்கள் முன் வருவீர்கள். ஆனா என்னைக்கு நீங்க அந்த பாவத்தோட ஒரு விரோத மனப்பான்மை வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் அந்த எதிர்த்து நிற்தல், போராடுதல் என்கிற நிலைக்கு நீங்க வருவீங்க. 1 பேதுருவின் நிருபம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போராடுகிற மாம்ச இச்சைகளோடு நீங்களும் போராட வேண்டும். இந்த போராடுதல் என்பது நமக்கு தேவை. அப்படின்னா என்ன தேவை? பாவத்திற்கு எனக்கு ஒரு விரோத மனப்பான்மை தேவை. பாவத்தோடு ஒரு தோழமை மனப்பான்மை எனக்கு இருக்கக்கூடாது. பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ளும் ஒரு மனப்பாங்கு எனக்கு இருக்கக்கூடாது. அந்த விரோத மனப்பாங்கை பாவத்தோடு நான் வளர்க்க வேண்டும். அதனாலதான் யாக்கோபு சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசோடும் பாவத்தோடும் அந்த விரோத மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் எதிர்த்து நிற்பதற்கான முதல் படி. 2வது படி என்னவென்றால், நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் செலுத்த வேண்டிய விலைக்கிரயம். ஆண்டவர் மனுபக்களின் பாவத்திற்காக அவர் பாவம் இல்லாதவர். அவர் தன்னுடைய பாவத்துக்காக விலைக்கிரயத்தை செலுத்தவில்லை. உலகத்தின் பாவத்துக்காகத்தான் அவர் விலைக்கிரயத்தை செலுத்தினார். ஆனால் பாவத்திற்கான மீட்பு என்று வந்தபோது மிக உயர்ந்த மிக பெரிய விலைக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார். அதைத்தான் நீங்க அந்த வசனத்துல வாசிக்கிறீங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிக்கலாம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அவமானத்தை எண்ணாமல்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவமானத்தை பொருட்படுத்தாமல். அவமானத்தை அவர் அவமானத்தை வரவிடாமலே பண்ணிட்டார் அப்படின்னு கிடையாது.
அவர் தேவனுடைய குமாரன், அவர் பக்கத்துல அவமானம் வரவிடாம அவர் பார்த்துக்கிட்டாரு, அப்படி கிடையாது. அவமானத்தை சந்தித்து அதையோடு அவர் போராடத்தான் செய்தார். அதை அவர் எதிர்கொண்டார், ஃபேஸ் பண்ணார். அதை விட்டு அவர் விலகி நிற்கவில்லை. சிலுவையை சகித்தார். அப்படின்னா அர்த்தம் என்னது? எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு இந்த விரோத மனப்பாங்கு மாத்திரம் அல்ல, அதற்கான விலைக்கிரயம் செலுத்துவதற்கான ஒரு மனப்பாங்கு எனக்கு இருக்க வேண்டும். பல நேரத்தில் நமக்கு பாவத்திற்கு விலைக்கிரயம், அந்த பாவத்திற்கு எதிராக போராடுவதற்கு விலைக்கிரயம் செலுத்த நம்ம முன் வர மாட்டோம். ஐயோ அப்படின்னா வேண்டாம், விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். இதைத்தான் நீங்க தானியேலின் நண்பர்களான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று நாம் சொல்லுகிறோமே, அசரியா, மிஷாவேல், அனனியா, அவங்க அதை தான் செஞ்சாங்க. பாவத்திற்கான விலைக்கிரயத்தை எதிர்த்து போராடுவதற்கு, செலுத்துவதற்கு அவர்கள் தயங்கவில்லை. இதைத்தான் தானியேல் செய்தார். சிங்க கெபிக்குள் போனார். எதற்கு? பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து போராடுவதற்கு. அந்த விலைக்கிரயம் அவருக்கு அவசியமாயிருந்தது. எர்மின் என்கிற ஒரு விலங்கை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய நாட்டில், நம்முடைய நிலப்பரப்பில் இது கிடையாது. இது ஆப்பிரிக்க, ஆஸ்திரேலியா பகுதிகளில் தான் இந்த எர்மின் என்கிற ஒரு மிருகம் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ரொம்ப சின்ன ஒரு உருவம் கொண்டது, ஒரு கீரிப்பிள்ளையை போல ஒரு உருவம் கொண்டது, தூய வெண்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது எர்மின் சொல்றாங்க. ஆக்சுவலா வெள்ளைக்கு நம்ம பல நேரத்தில் பால் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. எர்மின் போலன்னு சொல்லணும். உண்மையிலே தூய்மையான வெள்ளை அந்த மிருகம்தான். அது கலர்ல மாத்திரம் அல்ல, தன்னுடைய குணத்திலையும் அது அப்படித்தான் இருக்கும். அதாவது அந்த வெண்மை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு, தூய்மை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு எந்த விலைக்கிரயத்தையும் அந்த மிருகம் செலுத்துமாம். ஆக்சுவலா அதோடைய தோல் அதிகமாக விரும்பப்படுகிற ஒன்று. வேட்டையாளர்கள் அதை வேட்டையாடி அந்த தோலை இந்த நீதிபதிகள் அணிகிற அந்த காலர், அந்த ஒயிட் காலருக்கு அதை பயன்படுத்துவாங்களாம். ஆக்சுவலாக அந்த எர்மின்ல தோல்ல செய்யப்பட்ட காலர்னா அது ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான ஒன்று. அதனால் அது நல்ல விலைக்கு போகுன்றதுனால அவங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க. நீதிபதிகள் சொன்னாங்க, அதை பயன்படுத்தினவங்க, எர்மினுடைய அந்த கலரை போல எங்களுடைய தீர்ப்பும் அது தூய்மையானது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது விலை உயர்ந்தது. மாம்சத்தை சாப்பிட்டுருவாங்க, அதை அதுக்கு பயன்படுத்துவாங்க. ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய மிருகம், அதை பிடிக்க முடியாது. வேகமாக ஓடிலாம் அதை பிடிக்க முடியாது. ஈவன் நாய்களாலே கூட அதை பிடிக்க முடியாது. வேட்டை நாய்களாலே கூட பிடிக்க முடியாது. அதுக்காக இந்த வேட்டையாளர்கள் அதனுடைய பலத்தையே அதனுடைய பலவீனமாக்கினார்கள். அதோடைய பலம் என்ன? நான் தூய்மையாக வாழ்வேன் என்பதுதான் பலம். அதையே அதனுடைய பலவீனமாக அவங்க மாற்றினாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அது வலைகள் அமைத்து தான் வாழுமாம். பூமிக்குள்ள வலைகள் அமைத்து அதுக்குள்ளதான் அது மறைஞ்சு வாழும். வலைக்குள்ள போயிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. எனவே அது வலையை விட்டு வெளியே வர்ற நேரத்தை இவங்க வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வலையை சுற்றிலும் அசுத்தமான காய்கறிகள், அதாவது அழுகி போன காய்கறிகள், அழுகி போன முட்டைகள், அதெல்லாம் சுற்றி வச்சிருவாங்க. அதை வச்சுட்டு அதன் பிறகு வேட்டை நாய்களை அவர்கள் ஏவி விடுவார்களாம். இந்த வேட்டை நாய்கள் அதுகளை ஏவி விடும்போது அந்த மிருகத்தை அவைகள் மோப்பம் பிடித்து விரட்டும். இப்போ உடனே எர்மின் என்ன செய்யும்? புயல் வேகத்தில் பாய்ந்து தன்னுடைய வலையை நோக்கி ஓடி வரும். ஓடி உள்ளே பூந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது முழு பாதுகாப்பாக இருக்கும். அப்படி வேகமாக ஓடி வர்ற எர்மீன், தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி வர்ற எர்மீன் அங்கே தன்னுடைய வலையை சுற்றிலும் இருக்கிற அந்த அசுத்தங்களை கண்டு அது என்ன செய்யும்? நம்ம என்ன செய்வோம்? உயிருக்கு பயந்து ஓடுறோன்னு வைங்களேன். நீங்கள் உயிருக்கு பயந்து ஓடுறீங்க, ஓடும்போது உங்கள் முன்னால் என்ன அசுத்தம் இருக்குன்னா நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னவாக இருந்தாலும் மிதித்து அடித்து விழுந்து அடித்து ஓடிடுவோம், உயிர் காப்பாற்றணும்னு. ஆனால் எர்மீன் அப்படி செய்யாது. அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு சடன் பிரேக் போடுமா.
வந்த வேகத்துல அப்படியே ஒரு பிரேக் போட்டு நின்றோம். அது. ஒரு துளி அதோடைய அசுத்தம் கூட தன்மேல் படுவதற்கு அது அனுமதிக்காது. அப்படியே தலை குனிஞ்சு நின்றோமா. ஓடி வருகிற வெறி நாய்கள் அதை கடித்து கொதறி கொண்டு போய் தங்கள் எஜமானரிடத்திலே கொடுக்கும். ரத்தம் சிந்தி கடிபட்டு மரிப்பேனே தவிர என்னுடைய தூய்மை கெடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம்தான் அந்த சாதாரண மிருகத்திற்கு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 அறிவு மிருகத்திற்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குமானால் 6 அறிவு படைத்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தூய்மையான கடவுளை ஆராதிக்கிறவர்கள் நமக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். விலைக்கரையும் செலுத்த முன் வருவது. பாவத்தோடு நீங்க எதிர்த்து நிக்கணும்னா பல நேரங்களில் நீங்க அதுக்கு யூ ஹவ் டு பே த காஸ்ட். அது கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். நான் அதெல்லாம் செய்யாமலேயே ஈஸியா வருவேனா? எதிர்த்து நிற்க முடியாது. இப்ப எதிர்த்து நிற்பதற்கு என்ன வேண்டும்? பாவத்துடன் விரோத மனப்பாங்கு தேவை. இரண்டாவது என்ன தேவை? பாவத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் விலைக்கரையும் செலுத்தும் மனப்பாங்கு எனக்கு தேவை. மூன்றாவது, எதிர்த்து நிற்பதற்கு மூன்றாவது ஆசிரியர் சொல்ற இந்த இரண்டாவது குறிப்புக்கான மூன்றாவது உட்குறிப்பு என்னவென்றால், நமக்கு தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தை எண்ணி. நீங்க இந்த வார்த்தையை கவனிக்கலாம். 12ஆம் அதிகாரத்துல நீங்க அங்க வாசிக்கிற வார்த்தை என்னவென்றால், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஆண்டவருக்கு தெரியும், இந்த கோர மரணம், அவமானம், இந்த எல்லா விதமான வேதனைகள், இதையெல்லாம் தாண்டின பிறகு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், அதற்கு பிறகு இருக்கிற சிங்காசனம், அதற்கு பின் இருக்கிற நித்தியம், இதை எல்லாவற்றையும் தன்னுடைய மனுஷீகத்தில் அவர் தமக்கு முன்பாக நிறுத்தினார். அப்போ அந்த சந்தோஷம் இருக்குதுன்றதுக்காக அவர் இதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகல. அவர் இது எல்லாவற்றின் ஊடாகத்தான் போனார். ஆனால் அதை மேற்கொண்டார். என்ன காரணம்? அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம், அந்த உயிர்த்தெழுதல், அந்த பாக்கியம், அந்த சிங்காசனம், இதன் பொருட்டு இதை அவர் பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய காரியமாகவே அவருக்கு தோன்றாமல் அதை முழுமையாக சகிப்பதற்கு அவருக்கு முன் வந்தார். ஒன்றை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க பாவத்தோட எதிர்த்து நிற்கணும்னா, அழிந்து போகிற இந்த பாவம், அழிந்து போகிற இந்த இச்சைகள், அழிந்து போகிற இந்த ஆசாபாசங்கள், அதற்கு பின்னால் இருக்கிற நித்தியம், அங்கு நமக்கு இருக்கிற நிலையான சந்தோஷம், அங்கு இருக்கிற நித்திய வாழ்க்கை, இவைகளை நீங்கள் நினைவு கூறுவீர்களானால் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை நம்ம நினைப்போமானால் இப்பொழுது இதன் நிமித்தம் வருகிற எந்த பாடுகளையும் போராட்டங்களையும் நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பேதுரு எழுதின முதல் நிருபம் 1 அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதுதான் வேதம் நமக்கு தரக்கூடிய போதனை. இன்றைக்கு உலகத்திலே நான் அதற்கான நிறைய விலைக்கரையத்தை செலுத்தினாலும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அது என் மனசுல இருந்தா, இப்ப எனக்கு அந்த சந்தோஷம் இருந்தால் இந்த பாவ சந்தோஷத்தை நான் தூக்கி எறிந்து விடுவேன். அதுக்கு முன்னால நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இத நீங்க அந்த சுதந்திரம், அந்த சந்தோஷம், அந்த புகழ், அந்த மகிழ்ச்சி, அந்த கனம், இதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா உலகத்துல பாவத்தோட எனக்கு
சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவும் நினைக்க மாட்டேன், அதோடு நான் சமரசம் செய்து கொள்ளவும் நினைக்க மாட்டேன். அதுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். ஆனால் அதுக்கு முன்னால என்ன வரணும்? இந்த உன்னத சந்தோஷம், நித்திய வாழ்க்கை, இதனுடைய மேன்மை எனக்கு புரிய வேண்டும். சுருக்கமாக சொன்னா, நித்தியத்தின் மேன்மையையும் விலை மதிப்பையும் உணர்ந்தவர்கள் அனித்தியமான இந்த பாவத்தின் சந்தோஷத்திற்கும் அதன் ஈர்ப்புகளுக்கும் அடிபணிய மாட்டார்கள். இதுதான் நமக்கு இது சொல்லித் தருகிற பாடம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன? எதிர்த்து நில்லுங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? ஓடுங்கள். எப்படி ஓடணும்னு பார்த்தோம். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கணும்னு பார்த்தோம். பாவத்தோடு உள்ள விரோத மனப்பாங்கு எனக்கு தேவை. விலைக்கரையம் செலுத்தும் அந்த அர்ப்பணிப்பு எனக்கு தேவை. மூன்றாவதாக நித்தியத்தின் மேன்மையை, கனத்தை உணரக்கூடிய அந்த புரிதல் எனக்கு இருக்குமானால் நான் எதிர்த்து நிற்க முடியும். இயேசுதான் அதற்கு எனக்கு ஒரு முன்மாதிரி. இது இரண்டாவது ஆலோசனை. மூன்றாவதாக எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய மூன்றாவது ஆலோசனை என்ன? எப்படி அவர்கள் இந்த காரியங்களிலே அவர்கள் ஜெயம் பெற முடியும், வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். இதை பற்றி அவர் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்ன? 13வது வசனத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். முதல்ல என்ன செய்யணும்? ஓடுங்கள் என்கிற அந்த அறிவுறுத்தல். இரண்டாவது என்னது? எதிர்த்து நில்லுங்கள் என்கிற அறிவுறுத்தல். மூன்றாவது அறிவுறுத்தல் என்ன? செவ்வைப்படுத்துங்கள். அவர் அழகா சொல்றாரு, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருதா? செவ்வைப்படுத்துங்கள், பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்கிற வார்த்தையை நம்ம இதுக்கு முன்னால நம்ம எங்க படிச்சிருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் இந்த உலகத்திலே ஊழியத்தை தொடங்கின போது அவர் இப்படித்தான் பிரசங்கம் பண்ணார். நீங்கள் உங்கள் பாதைகளுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றுதான் சொன்னார். ஸோ இதே அந்த போதனை அங்கேயும் நமக்கு வெளிப்படுவதை கவனிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே அப்புறமா அமைதியாக உட்கார்ந்து யோவானுடைய பிரசங்கத்தை நீங்க படிச்சு பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 13வது வசனத்துல செவ்வைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். செவ்வைப்படுத்துங்கள்னா சரி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் செவ்வைப்படுத்தணும்? ஏன் செவ்வைப்படுத்தணும் நீங்க கேட்டீங்கன்னா அத வசனத்திலே பதில் இருக்கிறது. 12:13ல 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அங்க எதுக்காக நான் பாதையை செவ்வைப்படுத்தணும்? நிமிர்த்துவதற்கு. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுது அழகா. அந்த தளர்ந்த முழங்கால்களையும் நெகிழ்ந்த கைகளையும் நிமிர்த்தி. அடுத்து என்னது? முடமாயிருக்கிறது பிசகி போகாமல். மேல வாசிக்கிறோம், நெகிழ்ந்தவைகளையும் தளர்ந்தவைகளையும் நிமிர்த்துவதற்கு. இரண்டாவது அவர் சொல்றாரு, முடமாயிருப்பது என்ன ஆயிடக்கூடாது? பிசகி போகாமல். இது ரெண்டுக்காகத்தான் என்னுடைய பாதங்களுக்கு வழிகளை நான் என்ன செய்ய வேண்டும்? செவ்வைப்படுத்த வேண்டும். பாதங்களுக்கு வழி அப்படின்னா அர்த்தம் என்னது? நடக்கிறதுக்கு நான் நடக்கிற பாதை சரியா இருக்கணும். பாதை கரடு முரடா இருந்தா என்னுடைய பாதம் அதிலே புண்பட்டு விடும். பாதம் புண்படாம இருக்கணும்னா வழி செவ்வையா இருக்கணும். அதுக்கு தானே நம்ம ரோடெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ, இல்லையா? அப்ப எதுக்காக? என்னுடைய பயணம் அல்லது என்னுடைய நடை சரியாக வேண்டும் என்பதற்காக. இப்போ ஆசிரியர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது முக்கியமானது. உன்னுடைய ஆவிக்குரிய நடை சரியாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய நடைகளுக்கு முன்பாக வழிகள் என்ன செய்யப்பட வேண்டும்?
செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையாகிய வழி செவ்வையாக இல்லாவிட்டால் உன்னுடைய பாதங்கள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புண்படும். நீ சரியாக முன்னேற்றத்தை அடைய முடியாது. எதுக்காக ஆசிரியர் இதை சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த தொடர்பை நீங்க மேல இருந்து வரணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 5வது வசனத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் ஒரே தொடர்புல வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த தொடர்பு நீங்க கரெக்டா பிடிச்சீங்கன்னா நீங்க இதை சரியாக விளங்கி கொள்ள முடியும். எதை பத்தி பேசுறார் அங்க ஆசிரியர்? சிட்சையை பற்றி பேசுகிறார். இதனுடைய பிரதான தலைப்பு என்னவென்றால் கடவுளுடைய சிட்சை. நீங்க பாருங்க, 5வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நம்ம? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12. என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த வார்த்தைகளை தான் எபிரேயரின் ஆசிரியர் இங்கு பயன்படுத்துறார். அப்படியே பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள்ல வர்ற இதே ரெஃபரன்ஸை தான் இங்க ஆசிரியர் இங்க பயன்படுத்துறார். எதுக்கு பயன்படுத்துறாரு? கடவுளுடைய சிட்சை. கடவுளுடைய சிட்சை எதற்காக அப்படின்னா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பெசகி போகாமல் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துவதற்கு. இப்ப இந்த இடத்துல வர்ற கைகள், முழங்கால்கள், நெகிழ்ந்த, தளர்ந்த, முடமானது, பெசகி போகுதல், இதெல்லாம் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? பாவத்தினால் நெகிழ்ந்து போயிருக்கிற உன்னுடைய கைகள், தளர்ந்த முழங்கால்கள். கை நெகிழ்ந்து போச்சுன்னா வேலை செய்ய முடியாது. முழங்கால் தளர்ந்து போச்சுன்னா நடக்க முடியாது. இதை ரெண்டையும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பிசகி போயிடும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பர்மனண்ட்டாக அப்படியே ஆயிரும். அது குணமாகணும்னா உனக்கு இந்த சிட்சை அவசியம். சிகிச்சை அவசியத்தை போல இந்த சிட்சை உனக்கு அவசியம். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து நீ ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்யும்போது உனக்கு சிட்சை அவசியம். அந்த சிட்சையை நீ சிகிச்சையாக ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய பாதங்களுக்கு நீ வழியை செவ்வைப்படுத்துகிறாய். இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாகி போய்விடும். நீ வெற்றிகரமாக ஓட முடியாது. இன்னைக்கு வர்ற ரொம்ப நவீனமான போதனை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் யாரையும் சிட்சிக்கிறது இல்லை, யாரையும் அவர் தண்டிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப அன்புள்ள ஆண்டவர், இப்படியே சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பைபிளில் நமக்கு இதே எபிரேயர் நிருபத்தில் வர்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் என்னைக்கும் மாற மாட்டார். அவருடைய தன்மைகளிலே, பண்புகளிலே, நடைமுறைகளிலே அவர் எப்பொழுதுமே மாறாத ஆண்டவர் தான். நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கள்ள போதனைகளுக்கு பின்னால போய் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இவர்கள் தங்களுக்கு உங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு இப்படி போன்ற மனதிற்கு ஏற்றவாறு போதனைகளை சொல்லி உங்களை மயக்குகிறவர்கள். அப்படியானால் என்ன புரிதல் வேண்டும்? பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். செவ்வைப்படுத்தப்படுதல் வேண்டுமானால் சிட்சை அவசியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதிய ஏற்பாட்டில் கடவுள் சிட்சிக்கிறாரா? ஆமா, சிட்சிக்கிறார்.
அது பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் சிட்சை கிடையாதுங்கிற போதனையை ஒருவன் உங்களுக்கு சொல்லுவானானால் அவன் கள்ள போதகனாக இருப்பான். அது சரியான போதனை அல்ல. ஸோ சிட்சை அப்படின்னு வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை எப்படி கண்ணோக்க வேண்டும், இதைத்தான் நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். முதலாவதாக பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்த வேண்டுமானால், அப்படின்னா என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தணும்னா நான் சிட்சையை ஏற்றுக்கணும். சிட்சையை ஏற்றுக்கிட்டாதான் நான் வாழ்க்கையை சரி பண்ண முடியும். நெகிழ்ந்தது, தளர்ந்தது, முடமாகாமல் பிசகி போகாமல் பார்த்துக்க முடியும். அப்போ அதுக்கு நான் சிட்சையை ஏற்றுக்கணும்னா எனக்கு என்ன, இதில் நான் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? அது கடவுளின் வழிமுறை என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். அதுதான் கடவுளின் வழிமுறை. என்ன வழிமுறை? சிட்சிப்பது வழிமுறையா? ஆமாம், அதுதான் அவருடைய வழிமுறை. கடவுள் தம்முடைய அன்பை நிரூபிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற வழிமுறைகளில் ஒன்று அவருடைய சிட்சை. இது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு, ஆனால் அதுதான் வழிமுறை. ஆண்டவர் எப்போவுமே அன்பாகவே இருக்கிறார், உங்களை அரவணைத்து கொள்வார், உங்களை ஆற்றி தேற்றுவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக நிறைவேறணும்னா சிட்சை இருக்கணும். அதனால தான் அங்கே அவர் சொல்கிறாரு, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். காரணம் என்னன்னா, அதுதான் வழிமுறை, அதுதான் அவருடைய வழிமுறை. கடவுள் அப்படித்தான் செயல்படுவார், அது அவருடைய வழிமுறை. வழிமுறையை மாற்றுவாரா கடவுள்? மாற்ற மாட்டார், அது அப்படித்தான் இருக்கும். இரண்டாவதாக, இந்த சிட்சையை ஏற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றால், ரெண்டாவது அங்கே என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது 8வது வசனங்கள் வாசிங்க. 7வது 8வது வசனங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நான் கடந்த 2 செய்தியிலே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், நம்ம கிட்ட இருக்கிற டிரான்ஸ்லேஷன் இப்போ ரீஎடிட்டடாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நீங்கள் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 7வது வசனத்தை, நீங்கள் சீர்திருந்துவதற்காகவே சிட்சையை சகிக்கிறீர்கள். இங்க அப்படிதான் தொடங்குது. நீங்கள் சீர்திருந்துவதற்காகவே சிட்சையை சகிக்கிறீர்கள். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன தேவை சிட்சையை பற்றி? அது கடவுளுடைய வழிமுறை. இரண்டாவதாக, சிட்சையை பற்றி எனக்கு என்ன புரிதல் இருக்க வேண்டும்? அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கடவுளுக்கு அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். there is a aim in that process. அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, நான் இப்போ இந்த இதில் வாசித்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் சீர்திருந்துவதற்காகவே. எதற்காக சிட்சை? நீங்கள் அழிஞ்சு போகணுன்றதுக்காக அல்ல, நீங்கள் நாசமாக போகணுன்றதுக்காக அல்ல, நீங்கள் சீர்திருந்துவதற்காகவே. சீர்திருந்தலுக்கு சிட்சை அவசியம் இல்லையா? முதலாவதாக நீங்கள் என்ன புரியணும்? கடவுளுடைய சிட்சையை பற்றி பேசும்போது அது அவருடைய வழிமுறை. இரண்டாவது நீங்கள் என்ன புரியணும்? அதில் என்ன இருக்கிறது? கடவுளுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சிட்சிக்கப்படும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்க. மூணாவது நம்ம என்ன வாசிக்கிறோம்? 9வது வசனத்தில், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. நம்ம பைபிள்ல எப்படி வாசிக்கிறோம்னா, நாம் பிழைக்கத்தக்கதாக அப்படின்னு வருதாங்க. இங்க என்ன வருது? நாம் ஜீவிக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போ அவருங்க என்ன சொல்லும்போது என்ன சொல்றாரு? சரீரத்தின் தகப்பன்மார்கள் எதற்காக சிட்சித்து நம்மளை வழி நடத்துறாங்க? நம்ம நல்ல வழியில, ஒழுக்கத்தின் வழியில நம்ம நடக்கணுன்றதுக்காக. கடவுள் எதற்கு சிட்சிக்கிறார்? அவருக்கு அஞ்சி, அவருக்கு நாம் பயந்து
நடக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றின படி கொஞ்ச காலம் என்ன செய்கிறார்கள்? சிட்சித்தார்கள். சிட்சிக்கிறார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய சிட்சையினுடைய முதல்ல நம்ம பார்த்தோம், அது வழிமுறை. இரண்டாவது, அந்த சிட்சைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? அந்த நோக்கம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்தத்திலே நம்ம என்ன அடைய வேண்டும்? பங்கடைய வேண்டும். அதாவது அவருடைய தெய்வீக பண்பிலே நான் பங்கடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. மூன்றாவது, அது ஒரு நித்தியமான ஒரு மதிப்பீட்டை கொண்டது. அதுக்கு இட் ஹாஸ் எ இட்டர்னல் வேல்யூ. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, என்ன வாசிக்கிறோம் நம்ம? அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். உலகத்துல மட்டும் இல்லைங்க, உங்களை அது நீதியாகிய சமாதானம் வாசம் பண்ணும். பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் அதுல இருக்கு. ஸோ இட் ஹாஸ் எ இட்டர்னல் வேல்யூ. அதற்கு ஒரு பரலோக ஒரு மதிப்பீடு அதற்கு இருக்கிறது. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். இதையே நீங்க பேசிட்டு உங்க வாழ்நாள வஞ்சிக்க கூடாது. நீங்க தலையாகணும்னா, நீங்க மேல ஆகணும்னா இந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில நடந்து தான் ஆகணும். இது நடக்கலைன்னா அப்பதான் பிரச்சனையே வரும். இது வெறுமனே நடக்க. எனவே உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள், படுத்துங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையை சீர்படுத்தணும்னா அதுல என்ன வந்துருது? கடவுளுடைய சிட்சை. கடவுளுடைய சிட்சையை பத்தி 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒன்று, அது கடவுளின் வழிமுறை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அது வழிமுறை. இரண்டாவது என்ன படிச்சோம்? இரண்டாவது குறிப்பு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அந்த இரண்டாவது காரியத்தை நம்ம படிக்கும்போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சீர்திருத்தத்திற்காகவே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்கடைவதற்காக. மூணாவது, அதற்கு நித்தியத்திற்கான ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அதுக்கு உலக பிரகாரமா நீங்க பார்க்க கூடாது. அதை என்ன கடவுள் போட்டு இப்படி அடிக்கிறாரு, கொல்றாரு, என்ன இப்படி பண்றாரு இல்ல. அதுக்கு ஒரு நித்திய மதிப்பீடு இருக்கிறது. உலகத்திலையும் நீதியாகிய சமாதான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் அதை பரலோக ராஜ்யத்திற்கும் நீங்கள் அதை சொந்தமாக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய வெற்றிகரமான ஓட்டத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, ஓடுங்கள். எப்படி எதை ஓடணும், ஓட்டானா என்ன, எதை ஓடணும்னு பார்த்தோம். இரண்டாவது, எதிர்த்து நில்லுங்கள். எதை எதிர்த்து நிற்கணும், எப்படி எதிர்த்து நிற்கணும்னு பார்த்தோம். மூணாவது, செவ்வைப்படுத்துங்கள். செவ்வைப்படுத்துதல் என்றால் என்ன, செவ்வைப்படுத்துதலுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாவை பற்றி அவர் பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே பழைய ஏற்பாட்டின் கதாபாத்திரமாகிய ஏசாவை பற்றி அவர் பேசுறார். அதோட சுருக்கம் என்ன? ஏசா ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக இருப்பதற்கு அவன் முன் குறிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குரியது. தகப்பனுடைய மூத்த குமாரன். ஸோ அவனுக்கு இருந்த பிளஸ்ஸிங்ஸ், அதுல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருந்தது, மாம்சீகமான ஆசீர்வாதங்களும் இருந்தது. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உடையவனாக இருந்தாலும் அதற்கு அவன் அபாத்திரனாக மாறி போனான். நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏசாவை பத்தி படிக்கும் போதே நமக்கு எப்பவுமே என்ன உணர்வு வரணும்னா, இயல்புல
ஆபிரகாமினுடைய பேரன். அப்படி ஒரு உணர்வு என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? வரவே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் அப்படி நடக்கவே இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாச வீரர்களின் அந்த பட்டியலை அவர் சொல்லும்போது, ஆசிரியர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம், அவன் என்கிற இடத்துல ஆபிரகாம்னு போட்டுக்கங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் வாசம் பண்ணினான். நீங்க கவனிங்க, ஆபிரகாமோட பேரன்மார் இருந்தாங்கன்றதுக்கு எந்த அடையாளமே பழைய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. 25ஆம் அதிகாரத்துல இவர்களுடைய பிறப்பு சொல்லப்படுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாமின் மரண செய்தி சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இவங்களுக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை, ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கு தான் தொடர்பு இல்லை. நீங்கள் இங்கே கவனிச்சிங்களா? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே யாரோடு குடியிருந்தான்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்க குடியிருந்தான்? கூடாரங்களில் குடியிருந்தான். ஆக்சுவலா இது கொஞ்சம் நீங்க கால்குலேட் பண்ணலாம். நீங்க பைபிளை இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்துல 24வது அதிகாரத்தையும் 25வது அதிகாரத்தையும் உங்களுக்கு அதை தான் அசைன்மெண்ட். நீங்க அதை படிச்சு பாருங்க. இந்த வயதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கும் ஏசா யாக்கோபுக்கும் அவங்க தாத்தாவோட இருந்திருக்கக்கூடிய பாக்கியம் இருந்திருக்கிறது என்பதை நீங்க புரியலாம். ஆபிரகாம் மரித்த போது அவருக்கு வயது 175. இதை நீங்க 25வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல படிக்கலாம். இப்ப நீங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க என் பின்னாலேயே கொஞ்சம் மனக்கணக்கு போட்டுக்கிட்டே வாங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்தது? 100 வயது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது அவருக்கு வயது 100. ஈசாக்குக்கு திருமணம் ஆன போது வயது என்ன? 40. அதை நீங்க ஆதியாகமம் 24ல நீங்க வாசிக்கலாம். அப்ப ஆபிரகாமுடைய வயசு என்ன? 140. அவனுக்கு குழந்தை, அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு திருமணம் ஆன பிறகு 20 வருடங்கள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இதை நீங்க அவங்களுடைய அந்த சரித்திரத்திலே நீங்க படிக்கலாம். அப்படின்னா குழந்தை இல்லாமல் இருந்த வருடங்கள் 20 வருடம்னா ஈசாக்குடைய வயது 60, ஆபிரகாமுடைய வயது 160. இப்ப 60 வயசுல ஈசாக்குக்கு 2 பேர் பிறந்தாங்கன்னா ஆபிரகாமுடைய மரணம் 175னா கழிச்சு பாருங்க எத்தனை வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க அவங்க? 15 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க. 3 வயசை விடுங்க, 3 வருஷத்தை விடுங்க, 5 வருஷத்தை கூட விடுங்க, குழந்தைங்களா இருந்தாங்கன்னு கூட சொல்லிக்கலாமே. மீதி 10 வருஷம் அறிவு சார்ந்த நிலையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. யாரோட இருப்பதற்கு? த கிரேட் ஃபாதர் இல்லையா? நம்ம ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறோமே ஆபிரகாம், அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி கொண்ட நபர் யார் மட்டும்னா யாக்கோபு மட்டும்தான். அதனாலதான் நீங்க பாருங்க, கூடாரங்களில் குடியிருக்கும் போது ஏசா என்ன வெளியவா போய் இன்னொரு கூடாரம் போட்டாரு? அவர் அங்கதான் இருந்தாரு. ஆனா அந்த லிஸ்ட்ல யார் வரவே இல்லை? ஏசா வரவே இல்லை. நிறைய நேரத்தை எங்க தான் செலவு பண்ணா? அந்த வனத்துல தான் செலவு பண்ணான். ஆதியாகமம் 25ல வாசிக்கிறோம், ஏசா வேட்டையாடுவதில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். அவருடைய நிறைய நேரம் தாத்தாவுடைய பாதத்திலேயோ தகப்பனுடைய பாதத்திலேயோ அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு செலவழிக்கப்படவில்லை. அவனுடைய வேலையில தான் அவன் கவனமா இருந்தான். அந்த காலத்துல ரிட்டன் பைபிள் கிடையாது, எழுதப்பட்ட வேதாகமம் கிடையாது, ஓரல் ட்ரெடிஷன். அப்பா மகனுக்கு சொல்வார், அவர் மகனுக்கு சொல்ல, அப்படிதான் வரும். அப்ப அப்பாவுடைய பாதத்துல தாத்தாவுடைய பாதத்துல உட்கார்ந்தாதான் படிச்சுக்க முடியும். அதையெல்லாம் ஏசா பயன்படுத்திக்கவே இல்லை. அதனாலதான் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் வேல்யூவும் தெரியல, வாழ்க்கையினுடைய வேல்யூவும் தெரியல. அவன் பின்னால நீங்க அவனை எப்படி பாக்குறீங்க பைபிள்ல? ஏதோம் 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் கடைசி பகுதியில சிகப்பு கூளை வாங்கி குடிச்சதுனால அவனுக்கு என்ன பெயர் வந்தது?
ஏதோம். ஏதோம்னு அர்த்தம் என்னது? இளைத்திருக்கிறேன். ஏதோம்னு அர்த்தம் என்னன்னா ரெட்னு அர்த்தம், சிகப்புன்னு அர்த்தம். அதுவே அவனுடைய இனத்துக்கு பேரா மாறிடுச்சு. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 36:1 வாசிங்க. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச அப்படிதான் வருது வரலாறு. அவன் வாழ்க்கை. சோ அவன் தான் ஏதோமியர்ன்ற இனத்துக்கு என்னவானான்? தகப்பன். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் தெரியுங்களா? அதுக்கப்புறம் பைபிள்ல நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க அவங்களை என்னன்னு தான் வாசிக்கலாம். ஏதோமியர்கள், ஏதோமியர்கள் எங்கு வந்தாலும் அவர்கள் ஏசாவின் வம்சவழி வந்தவர்கள். புதிய ஏற்பாட்டுல இதுமேயர்கள் என்றவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த பேர் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாறும். ஈடோமைட்ஸ், சரிங்களா? அதாவது இதுமேயர்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். இதுமேயன் பழைய ஏற்பாட்டுல ஏதோம், ஃபோர் ஃபாதர் யாருன்னா ஏசா. ஆனா பாருங்க, யெகோவா கடவுள், ஆபிரகாம் என்கிற விசுவாச தகப்பன், ஈசாக்கு என்கிற உத்தமமான தகப்பன், இவங்களோடெல்லாம் அவனுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையோட கனெக்ஷன் இல்லை, கடவுளோட கனெக்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட அவன் ஒரு புறஜாதிகளில் ஒருவனாகவே அவன் மாறிவிட்டான். அந்த வித்துக்கு அவனுக்கும் ரொம்ப தூரத்தை அவனை ஏற்படுத்திட்டான். காரணம் என்ன? அவனுடைய ஓட்டத்தை அவன் சரியாக அமைத்து கொள்ள தவறிவிட்டான். அதனால தான் எபிரேயரின் ஆசிரியர் அவனை உதாரணமா கொண்டு வர்றார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அவங்களுக்கு தெரியும் அதோடைய வேதனை என்ன, அதோடைய சரித்திரம் என்னன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு? ஏசாவை போல, அதனால தான் அந்த பைபிள்ல வசனம் வரும், ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல வேசி கள்ளனாகவும் இருக்காதீங்க. அந்த மாதிரி ஓட்டத்தை நீங்க நாசம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றார். ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபையை எனக்கு தார், என் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை சரியான விதத்திலே நான் ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யும். 3 பிரதான தலைப்புகள். 1, ஓட வேண்டும், ஓடுங்கள். ஓட்டானா என்ன, எப்படி ஓடணும்னு கவனிச்சோம். 2வது என்ன கவனிச்சோம்? நம்ம எதிர்த்து நில்லுங்கள். எதை எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். 3வது தலைப்பு என்ன? செவ்வைப்படுத்துங்கள். செவ்வைப்படுத்துதல் என்றால் என்ன? செவ்வைப்படுத்துதலுக்கு பின்னால் இருக்கிற போதனைகள் என்ன? இதை நாம் கவனமாய் கையாள்வோமானால் ஒரு நாளில் நாம் ஏசாவை போல மனம் வருந்தி அழுக வேண்டிய கட்டாயம் நமக்கு வருதாருது. ஒருவேளை மனம் வருந்தி அழுதாலும் கேட்கப்படாத காலங்கள் நமக்கு வராது. கிருபையை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அதனாலதான் ஆசிரியர் அவர் முடிக்கும்போது 12ஆம் அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருப்போமாக. கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளாவிட்டால் ஒரு நாள் உங்களை விட்டது விலக்கப்படும் காலம் வரும்போது செவிசாய்க்கப்பட மாட்டீர்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வருடத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான, ஒரு நித்தியத்திற்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தீர். சரியான விதத்தில் எங்களுடைய வெற்றிகரமாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா.
பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா.